போயிட்டான். வாங்க போலாம். போ போன்னு சொல்லிட்டான். போலாமா? வாங்க போலாம். வாங்க போலாம். போலாமா? போன வேகத்திலே தீர்மானிட்டா. முன்ன போன வேகம் என்ன பின்னாடி வந்தது என்ன? அதானே. முன்ன வச்சு கால பின்ன வைக்கலாமா? ஏன் வந்த? காரணம் இருக்கு. டேய் காரணம் இருக்குடா. என்ன காரணங்க? எனக்கோ திருமணம் முடிந்தது. கல்யாணம் ஆயி போச்சு. என் மனைவி பேர் தெரியுமா? சொல்லுங்க. பொன்மாலா, பொன்மாலா, பொன்னுருவி, சுபாங்கனி என்று சொல்லக்கூடியவள் ஆமா என் மனைவி. அடடே. ஆனா ஒண்ணு, என்னங்க? உண்மையா வெக்கத்தை விட்டு சொல்றேன். என்ன? வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா தினேஷ். சொல்லுங்க. கல்யாணம் ஆச்சே தவிர கல்யாணம் ஆனிச்சே தவிர நானே முன்னாடி ஒன்னா சேர்ந்து வாயலடா. அட பாய்ங்க. தாலி கட்டின அதோட சரி. அதோட சரி. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாயில. ஒன்னா சேர்ந்து வாயல. உங்க வீட்லயே அந்த கெத்தானா? அப்ப உங்க வீட்ல? என் வீட்லயே அதே கெத்தான். அப்பா கடிகாரம் கதியா போயிச்சாப்பா என் குடும்பம். உங்க வீட்ல அந்த நிலைமை தானா? நான் ஒண்டியாகன்னு பார்த்த தனிக்கு நிக்கிறேன். ஏன் பேசுற தெரியுமா? ஏன் பேசிருப்போம், ஒழுங்காதான் இருந்திருப்போம். ஆமா. அதாவது ஊர்ல ஒரு பாயடைஞ்ச கிணறு ஒண்ணு இருக்கும். கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பாசி மூடின்னு இருக்கும் ரொம்ப நாளா. ஆமாங்க. அது ரொம்ப நாளா பயன்படுத்தாது இருந்தா பாசம் மூடின்னு இருக்கும். அந்த பாசை விலகினால் உள்ள இருக்கிற தண்ணீர் சுத்தமான தண்ணி தெரியும். ஆமா, நீர் தெரியும். அந்த பாசம் மூடிக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிற தண்ணி தெரியுமா? தெரியாதுங்க. அது மேல ஒரு கல்லு தூக்கி போட்டா அது விலகும், தண்ணி தெரியும். பாசையானது விலகும், உள்ள இருக்கிற சுத்தமான தண்ணி தெரியும். ஆமா. அப்படி இந்த ஜாதின்ற பாச எனக்கு என் மனைவிக்கு நடுவுல மூடிங்குது. ஐயோ. அந்த ஜாதின்ற பாசை விலக ஒரு கல் எடுத்து போட்டு என் விலகத்தை சொன்னா அந்த பாசையானது விலகினால் நல்ல நீர் தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா ஆயிடுவோம். புரியுதா? அதனால் நீ சென்று என் மனைவி அருகில் இருக்க தோழி பெண்களை பார்த்து அவர்களை கண்டு என் மனைவி அன்று மனக்கோலத்தில் எப்படி பார்த்தேனோ அதை போல் அலங்காரம் செய்து அழகாக